Hey guys, welcome to my channel. So இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி PF மணி வித்ட்ரா பண்றதுன்னு தான் காமிக்க போறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒன்று உங்களோட UAN நம்பர், செகண்ட் உங்களோட பாஸ்வேர்ட். சப்போஸ் உங்களுக்கு UAN நம்பர் தெரியாதுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த PFல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபார்ம்ஸ்ன்னு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 31. ஸோ இந்த ஃபார்மில் உங்களால் ஃபுல் PF அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. வெறும் 75% தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்ம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, கரண்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் டேட் இல்லை. ஸோ கம்பெனிலேருந்து வெளியே போயிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் டேட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது இல்லைன்னா உங்களால் வெறும் இந்த ஃபார்ம் 31 மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எமர்ஜென்சி பர்பஸ்க்காக உங்கள் மொத்த PF அமௌண்ட்லேருந்து 75% உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். செகண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 19. ஸோ இந்த ஃபார்மில் உங்களால் ரெண்டு ஷேர் லைக் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஷேர் ரெண்டுமே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் உங்களால் பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10C. ஸோ ஃபார்ம் 19 அப்ளை பண்ணால் தான் உங்களால் ஃபார்ம் 10C அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் உங்களோட பென்ஷன் அமௌண்ட், ஸோ மொத்த பென்ஷன் அமௌண்ட்டையும் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10D. ஸோ இது ஒரு பென்ஷன் ஸ்கீம் சொல்லலாம். ஸோ இது நீங்கள் 9.5 இயர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்கள் ஏஜ் 58க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபார்ம் 10D அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் பென்ஷன் அமௌண்ட் இருக்கும்ல, அதுலேருந்து மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது 58 இயர்ஸ் ஆகிட்டுக்கு அப்புறம், நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டுக்கு அப்புறம் உங்கள் பென்ஷன் அமௌண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபார்ம் 10D. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 13. ஸோ இது நீங்கள் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியில் நீங்கள் இன்னும் PF வித்ட்ரா பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனியோட PF அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபார்ம் 13. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபார்ம் 31 எப்படி அப்ளை பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு UAN லாகின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்குல்ல, UAN EPFO, இதை செலக்ட் பண்ணும். ஸோ இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட UAN நம்பர், பாஸ்வேர்டெல்லாம் போட்டு லாகின் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் UAN நம்பர், அப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு கேபிட்டல் இருக்குல்ல, ஸோ அதை இங்கே நீங்கள் என்டர் பண்ணும். போட்டு நீங்கள் இங்கே சைன் இன் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் PF மணி வித்ட்ரா பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு உங்கள் PF கூட லிங்க் ஆகிருக்கணும். ஸோ அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இங்கே மேனேஜ் போயிட்டு இங்கே KYC ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஆதார் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே உங்கள் நேம் ஆதாரில் அதே ஃபார்மேட்டில் உங்கள் நேம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் ஆகிடும். அண்ட் இந்த ஆதார் உங்களுக்கு வெரிஃபை ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது ஆகும். நீங்கள் சப்போஸ் ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஆன்லைன் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நீங்கள் PF கூட ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களோட PF மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான்ட்டு இங்கே கேட்குது. அண்ட் இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு இங்கே எஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் இருக்குல்ல கீழே, ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபார்ம் 31 மட்டும்தான் அப்ளிகேபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் 31 சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து நீங்கள் எந்தெல்லாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அந்த ரீசன் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதில் சில ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேபிளாக இருக்காது. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்காக வந்து இந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 60 months ஆகுது ஒர்க் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து மேரேஜ், ஹையர் எஜுகேஷன் அதுக்கெல்லாம் வந்து 84 months ஆகுது ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இது எதுவுமே இல்லாததுனால நீங்கள் வந்து இதில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இல்னஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் 10,000 என்டர் பண்ணுறேன். இங்கே வந்து எம்ப்ளாயோட அட்ரஸ், ஸோ உங்கள் அட்ரஸ் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களோட ஸ்ட்ரீட் அண்ட் ஸோ இங்கே வந்து உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து உங்களோட சிட்டி என்டர் பண்ணணும். இங்கே வந்து உங்களோட பின்கோட் பின்கோட் இல்லை அதை என்டர் பண்ண. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட செக் புக் ஒரு பாஸ்புக்கோட ஸ்கேன் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து சூஸ் ஃபைல் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து எந்த லொக்கேஷன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் ஆப்ஷன், ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து உங்களோட ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களோட செக் புக் ஒரு பாஸ்புக்கோட ஸ்கேன் காப்பி வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குது. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி படித்து பார்த்து இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து கெட் ஆதார் ஓடிபி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து உங்கள் யூஏஎன் கூட ரெஜிஸ்டராக இருக்குல்ல, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் எங்கே என்டர் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு இங்கே வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அண்ட் இது வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 days ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.